தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே நம் மீட்புக்காக தம் உடலையும் இரத்தத்தையும் அளித்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் அன்புக்குரியவர்களே, நற்கருணை ஸ்தாலயத்தை கட்டி அதனை புனிதப்படுத்துவதற்காக கூடியிருக்கின்ற வேளையில் இறைவன் செய்த மாபெரும் கொடைகளுக்காக நன்றி கூறுவோம். இறைவனுடைய பிரசன்னம் இஸ்தாலயத்திலே உரையவும் நாடிவரும் மக்கள் அனைவரும் இறையாசி மற்றும் இறை அமைதியை பெற்றுச் செல்ல இவ்வழிபாட்டிலே பக்தியோடு பங்கெடுப்போம். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 11ஆம் அதிகாரம் 23 முதல் 26 முடிய உள்ள இறைவார்த்தைகள். ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது ஆண்டவராய் இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை, நீங்கள் இதிலிருந்து பருகும் பொழுதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். நமது பதிலுரை. வான்படைகளின் ஆண்டவரே, உமது இல்லம் எத்துணை அருமையாய் உள்ளது.
என் ஆன்மா ஆண்டவரின் கோயில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் உள்ளமும் உடலும் என்றுமுள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. பதிலுரை. அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்க கூடும் கிடைத்தது. சேனைகளின் ஆண்டவரே, என் அரசே, என் இறைவா, உம் பீடங்கள் உள்ள இடத்திலே கிடைத்தது. பதிலுரை. உமது ஆலய முற்றங்களில் ஒரு நாள் இருப்பது வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உண்மையிலேயே மேலானது. பாவிகளின் கூடாரங்களில் தங்குவதை விட என் இறைவனது இல்லத்தின் வாயிலில் நிற்பதே மேலானது. பதிலுரை. கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கதிரவனும் கேடையுமாயிருக்கின்றார். ஆண்டவர் அருளையும் மேன்மையையும் அளிப்பார். மாசற்றவர்களாய் நடப்பவர்களுக்கு நன்மையானவற்றை அவர் வழங்குவார். பதிலுரை. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அந்நாட்களில் இயேசு கூறியதாவது: என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. ஆண்டவரே, இயேசுவாயிற்று ஆசீர்வதித்து உமது அருளால் நிரப்பி உமது உடன் நிரப்பி எப்பொழுதும் எங்களை வழி நடத்தி காத்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உன்னத கடவுளின் குருவே, நீர் திருப்பீடத்தின் அருட்சாதனத்தில் எழுந்திருக்கின்றீர். அப்பிரசன்னத்தை நாங்கள் கண்டு அதனை பிரதிபலிக்கின்றவர்களாக வாழ செய்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இச்சிற்றாலையும் உருவாக உழைத்த அனைவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரும் உமது அருளை நிறைவாக பெற்று வாழ்வின் அனைத்து நிலைகளிலும் மகிழ்வோடு வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இச்சிற்றாலயத்தை கட்டுவதற்கு உதவி செய்த பணியாளர்கள் மற்றும் குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதியும். அவர்கள் பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்று இறை பராமரிப்பிலே வாழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மன்றாடுவோமாக. அன்பான ஆண்டவரே, நாங்கள் உம்மை வாழ்த்துகின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகி இயேசு கிறிஸ்துவின் திருவுடலை தாங்கி நம்பிக்கையாளர்களின் ஆராதனைக்காக வைக்கப்பட இருக்கின்ற இச்சிற்றாலயத்தை உமது அருளால் நிரப்பியருளும். இதோ உலகம் முடியும் வரை எந்நாளும் உங்களோடு இருப்பேன் என்று மொழிந்த ஆண்டவரே, உம்முடைய முடிவில்லா பிரசன்னம் இவ்விடத்திலே எந்நாளும் தங்குவனவாக. இந்த நற்கருணை சிற்றாலயத்திலே உமது அருள் வரங்களை நிறைவாக பொழிவீராக. இதனால் பல்வேறு சுமைகளோடும் மன அமைதிக்காகவும் வருகின்ற ஒவ்வொருவரையும் நீரே கரம் பிடித்து வழிநடத்துவீராக. அவர்கள் நீர் கொணர்ந்த அன்பும் அமைதியும் சமாதானமும் பெற்று தங்கள் வாழ்வை எதிர்கொள்ள ஆற்றல் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்பித்தபடி நாம் விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி இச்சிற்றாலயத்தையும்
இங்கு கூடியிருக்கின்ற நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனே என்னை காக்கின்றார், இனி ஒரு குறையும் எனக்கில்லை. இறைவழி நோக்கி நடத்திடுவார், நிம்மதியோடு நான் வாழ்வேன், நிம்மதியோடு நான் வாழ்வேன். இறைவனே என்னை காக்கின்றார், இனி ஒரு குறையும் எனக்கில்லை. இறைவழி நோக்கி நடத்திடுவார், நிம்மதியோடு நான் வாழ்வேன், நிம்மதியோடு நான் வாழ்வேன். பகலின் வெம்மையில் பயமில்லை, இரவின் நிலவிலும் தீமையில்லை. பகலின் வெம்மையில் பயமில்லை, இரவின் நிலவிலும் தீமையில்லை. நம் இறைவன் காக்கின்றார், என்றும் உதவிடுவார். நம் இறைவன் காக்கின்றார், என்றும் உதவிடுவார். உன் காலிடர விடுவதில்லை, உன்னதர் என்றும் அயர்வதில்லை, உன்னதர் என்றும் அயர்வதில்லை. இறைவனே என்னை காக்கின்றார், இனி ஒரு குறையும் எனக்கில்லை. நிறைவழி நோக்கி நடத்திடுவார், நிம்மதியோடு நான் வாழ்வேன், நிம்மதியோடு நான் வாழ்வேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.
இயேசுவில் அன்பார்ந்த சகோதரிகளே சகோதரர்களே, இந்த புதிய இல்லத்தில் இறைவன் எழுந்தருளி தமது பிரசன்னத்தால் இந்த கட்டடத்தை நிரப்பவும் இங்கு வாழும் அருட்தந்தையர்கள் அருள் ஆசிரால் நிரப்பப்பட வேண்டுமென நாம் அனைவரும் பக்தியோடு இவ்வழிபாட்டிலே பங்கெடுப்போம். மன்றாடுவோமாக. அனைத்திற்கும் அரசரான எங்கள் ஆண்டவரே, நீரே அகரமும் நகரமும் துவக்கமும் முடிவுமாக இருக்கிறீர். இந்த இடத்திலிருந்து உம் ஊழியரை உம் பணிக்காக ஆசீர்வதித்து வெளியில் சென்று வர அனுப்பியர்களும் வழியில் அவர்களுக்கு துணையாக இருப்பீராக. அவர்கள் திரும்பி வரும்போது நீரே அவர்களை வரவேற்பீராக. அவர்கள் வெளியே செல்லும் போதும் உள்ளே நுழையும் போதும் உம்முடைய பிரசன்னத்தால் அவர்கள் நிரப்ப பெற்று திடம் பெறுவார்களாக. இந்த புதிய இல்லத்தை எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவின் பெயரால் அர்ச்சிக்கின்றோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினருடன் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரை நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. குறிப்பேடு முதல் புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 17 23 முதலுள்ள இறைவார்த்தைகள். இப்போதும் ஆண்டவரே, நீரும் அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து கூறிய வார்த்தைகளை என்றென்றும் உறுதிப்படுத்தும். நீர் கூறியபடியே செய்தருளும். இஸ்ரேலின் கடவுளான படைகளின் ஆண்டவரே, இஸ்ரேலின் கடவுள் என்று உமது பெயர் மாட்சியுற்று இதனாலும் நிலைபெற்றிருப்பதாக. உம் அடியானாகிய தாவீதின் வீடும் உமக்கு முன்பாக உறுதி பெற்றிருப்பதாக. என் கடவுளே, நீர் உம் அடியானின் வீட்டையும் நிலைப்படுத்துவேன் என என் காது கேட்டு வெளிப்படுத்தினீரே. எனவே உம் அடியானாகிய நான் உமக்கு முன்பாக வேண்டுதல் செய்ய மனப்பணிவு பெற்றேன். ஆண்டவரே, நீரே கடவுள். இந்த நன்மையை உம் அடியானுக்கு கொடுப்பதாய் கூறியுள்ளேன். இப்போதும் உம் அடியானின் வீடு என்றும் உமக்கு முன்பாக நிலைநிற்கும்படி அதற்கு ஆசி வழங்கினேன். ஏனெனில் ஆண்டவரே, உமது ஆசி பெற்றது என்றென்றும் ஆசி பெற்றதாகவே இருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் பேரன்பால் பூவுலகு இருக்கிறது. ஆண்டவர் பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. நீதிமன்றே ஆண்டவரை கருவோடு நீதியுள்ள அவரை பூவுலகு தோட்டமாக யானைக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். 14 யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். ஆண்டவர் பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரின் வாக்கு ஏழையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்குரியவை. அவர் நீதியையும் நேர்மையை வென்றிருந்தார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவர் பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. நாம் ஆண்டவரை நம்பியிருக்கிறோம். அவரே நமக்கு துணை இணையுமாவார். நம்முடன் அவரை நினைத்து கழிவோம். இயல்பில் அவரது திருப்பெயரில் நாம் நம்பிக்கை வைக்கிறோம். ஆண்டவர் பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அந்நாளுக்கு இயேசு கூறினார், உங்களோடு நீங்கள் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அவரே உங்களை வெளிப்படுத்தும் துணையாளரால் உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள இயலாது. ஏனெனில் அவரை
காண்பதில்லை அறிவதில்லை. நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள், ஏனெனில் அவர் உங்களோடு தங்கியிருக்கிறார், உங்களுக்குள் இருக்கிறார். நான் உங்களை திக்கத்தவர்களால் விடமாட்டேன், உங்களை திருப்பி விடுவேன். இன்னும் சிறிது காலத்தில் உலகம் என்னை காணாது, ஆனால் நீங்கள் என்னை காண்பீர்கள், ஏனெனில் நான் வாழ்வேன், நீங்களும் வாழ்வீர்கள். கிறிஸ்துவின் நற்செய்தி. ஆண்டவரை ஆசீர்வாதம் ஆண்டவரை உலகிலும் கிறிஸ்துவையும் மீட்கிறவரும் கொரோனாவையும் பாதுகாப்புகிறவரும் எங்கள் மக்களை ஆசீர்வதித்தும் எல்லோரும் இணைப்பில் பிறரில் வளர்த்து சமுதாயத்தில் சிரிக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டாடுகிறோம். உமாவிடப்பட்ட ஈட்டி வாழும் மற்றும் பணியாற்றும் பணிகளை அரசு சாட்சிகளாய் உலகம் செய்தார்கள் என்று கொண்டாடுகிறோம். இவ்வீட்டில் அன்பும் சமாதானம் தெய்வீக உடமையும் கிடைத்து ஈடு நல்லாயனாய் பாதுகாப்பு வழிநடத்தியவர்களை கொண்டாடுகிறோம். அனைத்திற்கும் தலைவராய் வழிநடத்தியவர்களை கொண்டாடுகிறோம். மன்றாடுவோமாக. எங்கள் அன்பு தந்தையே, நாங்கள் அனைவரும் இந்த புதிய இல்லத்திலே உமது பேர் உதவியையும் அன்பும் பராமரிப்பையும் பெற்றவர்ந்து உண்மை வாழ்த்துகின்றோம். விண்ணக வீட்டில் மண் அடையாளமான இந்த இளைஞர் வீட்டை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியுள்ள உண்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இந்த அர்ப்பணியாளர் இல்லத்தை கட்டி முடிப்பதற்கு போதிய பொருள் உதவிகளையும் கடின உழைப்பையும் பாதுகாப்பையும் அளித்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இன்று உமது இல்லத்தில் நான் தங்க வேண்டும் என்று சக்கையோடு நுழைந்த இயேசுவை இந்த புதிய இல்லத்தை ஆசீர்வதித்து அர்ச்சித்து உம் அருள் வரங்களை பொழிவதாக. இதில் நீர் என்றும் தங்கி உமது திருப்பிரசனத்தால் எழுப்பியதாக. இந்த இல்லத்தை உமது அருட்காவலில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். இங்கு வாழ்வதையும் இந்த இல்லத்திற்கு வருவதை எல்லா தேவைகளிலிருந்து பாதுகாத்து வழிநடத்துகிறார்கள். அவர்களை எல்லா நலன்களினாலும் நிரப்பி வளமோடு வாழ செய்கிறார்கள். உமது அமைதியும் அருளும் இந்த இல்லத்திலே இன்னும் தங்குவதாக. இந்த இல்லத்தையும் இங்கு வாழும் அருட்பணியாளர்களையும் உமது பாதுகாவலிலும் உம் திருமகன் இயேசுவின் தலைமையிலும் எங்கள் அன்னையாம் அறியாத நினைக்கிறதிலும் காவல்துறைகளில் இடைவிடா காவலில் வைத்து இன்றும் என்றும் ஆசீர்வதித்து வழிநடத்தி முடிவில்லா பேருந்த வீட்டில் பங்குபெற அவர்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து வேண்டுகின்றோம். இப்பொழுது நம்முடைய உன்னத தந்தை கற்றுத்தந்த ஜெபத்தை சொல்லி இந்த இல்லத்தை இறைவன் ஆசீர்வதிக்கும். இறை வல்லமை இங்கு தந்தோம். அந்த உன்னத தந்தை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுரை இருக்கிற எங்கள் தந்தையே, அருள்மிகு திருச்செந்தரையே வாழ்க. ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே உன்னை மண்ணை படைத்தவர். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பான திருமகனை திருவிழத்தை நினைத்து நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். உமது பேரன்பினால் எங்களுக்கு செய்து வருகிற எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றியான உள்ளத்தோடு நினைத்து இந்த இல்லத்தையும் அருள் தந்தைகளையும் திருமகனின் திருவிழத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு இதயத்திலிருந்து பொங்கி வழிந்த அன்பு, இரக்கம், மன்னிப்பு ஆகிய தெய்வீக கொடைகளால் இவ்விதத்தை நிரப்பியர்களும் ஒரு திருமகன் எங்களோடு இருக்கிறார் என்பது அடையாளமாக இந்த படத்தை ஆசீர்வதித்து அர்ச்சித்து குணப்படுத்த தாழ்மையாய் வேண்டுகிறோம். உமது திருமணத்திற்கு ஏற்ப
வாழவும் உமது திருமகனின் திருதயத்தின் வரங்களை எங்காலும் பெற்றுக்கொள்ளவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. பரமதத்தை உங்கள் மீது அன்பு கூர்ந்து எந்நாளும் உங்களுடன் வாழ்வதாக. இறைவனின் இயேசு உங்களோடு தங்கியிருந்து உங்களுக்கு தமது அமைதியை அருள்வதாக. தூய ஆவியானவர் உங்கள் மீது இறங்கி வந்து உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தந்து நிறை வாழ்விலே வழிநடத்துவதாக. எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்களை இந்த புதிய இல்லத்தை ஆசீர்வதித்து என்றும் காத்து வழிநடத்துவதாக. தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே. முதல் திரு நமது பங்கு தந்தை அவர்கள் பணி ஆண்டர்ஸ் அவர்கள். அடுத்த திரு அருள்பணி ராஜேந்திரன் மற்றும் அருள்பணி அகஸ்டின் அவர்கள்.